ஜவஹர் பால் பவனில் கோடை கொண்டாட்டம் விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் நடந்து வருது. இந்த கோடை கொண்டாட்டம் மாணவர்கள் எப்போ கோடை விடுமுறை விடும், நம்ம பால் பவனில் போய் இந்த கலைகளை கற்றுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ பால் பவனில் வந்து நாங்கள் பரதநாட்டியம், ஓவியம், கையெழுத்து பயிற்சி, டான்ஸு, ட்ராமா, டான்ஸு, டிராயிங்கு, டெய்லரிங், கிராஃப்ட்டு, மிருதங்கம், வயலின், வீணை, கீபோர்டு, கிட்டாரு, கிரிக்கெட்டு, ஸ்போர்ட்ஸு, இன்டோர் கேம், அவுட்டோர் கேமு, அதுக்கப்புறம் தேக்வாண்டோ இப்போ ஆகிய பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்கி வரோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 1600க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஜவஹர் பால் பவன் புதுச்சேரி மற்றும் லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் மிடில் ஸ்கூலில் நடக்கிற ஒரு சென்ட்ரு, அதுக்கப்புறம் வில்லியனூர் கேர்ள்ஸ் மிடில் நடக்கிற சென்ட்ரு, நோனாங்குப்பம் ஹையர் செகண்டரி, கதிர்காமம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஆகிய 5 இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 2 இடங்களில் இந்த கோடை கொண்டாட்ட பயிற்சி வகுப்பானது நடந்து வருது. இந்த கோடை கொண்டாட்டத்துக்கு நமது புதுச்சேரி கல்வித்துறை பள்ளிக்கல்வி இயக்குனர் அம்மையார் அவர்கள் சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பினை வழங்கி மாணவர்களுக்கு அனைத்து வசதிகளும் எவ்வித கட்டணமின்றி மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று மிகவும் உறுதுணையோடு இந்த பயிற்சியை வழங்குவதற்கு பக்கபலமாக இருந்து வருகிறார். இப்பயிற்சியில் புதுச்சேரி கிராமப்புற பகுதி மாணவர்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள மாணவர்கள் தங்களுடைய கோடை காலத்தை வீணடிக்காம பயிற்சியை கற்று சிறப்பான முறையில் கலந்து வராங்க. இதுல அரசு நம்ம புதுச்சேரியை சேர்ந்த அனைத்து மாணவர்களும் உயர் அதிகாரிகளுடைய பிள்ளைங்க முதற்கொண்டு இதுல கலந்துக்கின்னு சிறப்பான பயிற்சியை பெற்று வருகிறார்கள். தற்போது இங்கே புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் மற்றும் ஏனைய 4 பயிற்சி மையங்களும் சேர்த்து 1600க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பயிற்சியை பெற்று வருகிறார்கள். இங்க வந்து ட்ரம்ஸ் இன்ஸ்ட்ரக்டரா ஒர்க் பண்றேன். பிள்ளைங்க வந்து படிப்பு சுமையில கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம ஆர்ட்ஸ் அந்த மாதிரி மியூசிக் கத்துக்கினா அவங்க படிப்பு சுமை குறையும். அது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 35 வருஷமா இந்த கிளாஸஸ் நிறைய பிள்ளைங்களை உருவாக்கியிருக்கேன். நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு ப்ரொஃபஷனலா வெளியில வாசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வாய்ப்பை பெற்றோர்களும் மாணவர்களும் பயன்படுத்திக்கணும். ஏன்னா நமது புதுச்சேரி அரசு வந்து கரெக்டா ஒவ்வொரு வருஷமும் இந்த கோடை கொண்டாட்டம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு இவ்வளவு பேர் வெயிலா இருந்தாலும் இதுக்கு சம்மர் கேம்ப்னு ஒரு பேர் வச்சு அதுல வராங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெகுலரா ஒரு கிட்டத்தட்ட 600-700 பசங்க வராங்க. ஆனா இது மேலே வரலாம். ஆனா இங்க அவ்வளவுதான் நம்ம சேர்க்க முடியும் பசங்களை. அதனால ஒவ்வொரு கோடை கொண்டாட்டத்துக்கும் பிள்ளைங்களை வந்து பெற்றோர்கள் ஊக்குவிச்சு இந்த மாதிரி கத்துக்கினா அவங்க படிப்பு சுமையில கொஞ்சம் மியூசிக் கத்துனா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும், நல்லா படிக்கலாம். இது என்னோட அனுபவம். அது எல்லாரும் நீங்க பயன்படுத்துங்க. தேங்க்யூ, நன்றி. என் பேரு ஸ்ரீசனா. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இமாக்குலேட் ஆர்ட் ஆஃப் மேரி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நான் படிக்கிறேன். இப்போ வந்து நான் ஜவஹர் பால் பவன்ல நான் வந்து ஓவியமும் டான்ஸும் கத்துட்டு இருக்கேன். இப்போ இது வந்து எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நான் என்னுடைய ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வந்து என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்றதுக்காக நான் ஃபியூச்சர்ல போகும்போது எனக்கு இந்த டான்ஸும் இந்த ஓவியமும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. நான் இப்ப 10th முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றேன். சுப்பிரமணிய பாரதியார் ஸ்கூல்ல படிக்கிறேன். இந்த 1 மாசம் லீவ்ல வீட்டுல வேஸ்ட் பண்றதோட இந்த பால் பவன்ல சம்மர் கேம்ப் ஆரம்பிச்சு ரொம்ப சூப்பராகவே நடத்துறாங்க. நான் என்னதான் வெளியே போய் டான்ஸ் கத்துக்கிட்டாலும் இங்க வந்து பேசிக்ல இருந்து நிறைய எடுக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட தெரியல வரலனாலும் இவங்க கோவப்படாம அவங்களுக்கு பேசிக்ல இருந்து தட்டை எப்படி தட்டணும், எப்படி கை நீட்டணும், எப்படி கால் வைக்கணும்ன்றத சூப்பராகவே சொல்லி தராங்க. ஒரு சில பசங்கலாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வராங்க. ஸ்டார்டிங்ல வேஸ்டா வந்துட்டு இருந்த பசங்க கூட இப்ப என்ஜாய் பண்ணி பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து ட்ரம்ஸ், பிடி, ஓக்கல், மிருதங்கம் எல்லாமே நடத்துறாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. வணக்கம், என் பேரு யூஜே நவீன் கார்த்திகேயன். நான் வந்து ஒரு 2 இயர்ஸா மிருதங்கம் கத்துக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க கத்துக்கிறதுக்கு டீச்சர்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க, நல்லா சொல்லி தராங்க. இதனால எனக்கு நிறைய இடத்துல பயன்படுது. இது ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கு கத்துக்கிறது. வீட்டுல போய் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ கோடை கொண்டாட்டம்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் வந்து என் ஸ்கூல்ல நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க நல்லா வாசிச்சேன் அந்த மாதிரி சொல்றாங்க. என்ன கூட என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு வாசிச்சு காட்டினேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே இந்த கோடை கொண்டாட்டத்துக்கு வந்து ஜாயின் பண்ணா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். மிருதங்கம் எல்லாம், பரதநாட்டியம், நிறைய ஆர்ட் எல்லாமே இருக்கு. இது கத்துக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து பால்பன் ஸ்டூடெண்ட். இங்கதான் அரங்கேற்றமும் கம்ப்ளீட் பண்ணேன். இங்கவே பெஸ்ட் சைல்டு அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய ப்ரோக்ராமும் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். ராஜ்நிவாஸ், கவர்னர் மாளிகையில் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னமும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி என் இன்ஸ்டியூட்லேயே வந்து நான் வேலை செய்கிறது வந்து அதை ரொம்ப வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்.
நான் வந்து டான்ஸ்ல வந்து பிஎஃப்ஐ எம்எஃப்ஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பசங்க வந்து டான்ஸ் கத்துக்கிறது வந்து ரொம்பவே ரொம்ப முக்கியம். அதுவும் பரதநாட்டியம் வந்து கத்துக்கிறது ரொம்ப வந்து நம்ம நாட்டோடைய தமிழ்நாட்டோடைய டான்ஸ் அது. ஸோ எல்லா ஃபேமிலியில இருக்கிற பசங்க எல்லாரையும் வந்து அந்த டான்ஸ் கத்துக்க வைக்கணும் முக்கியமா. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டான்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு பசங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம உடம்பும் ஃபிட்டா இருக்கும். ஸோ பசங்களுக்கு ரொம்ப ஒரு என்கேஜா இருப்பாங்க, நல்லா ஒரு ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து சம்மர் கிளாஸ் மட்டும் இல்லாம இன்னும் கம்ப்ளீட் ஃபுல்லாவே அவங்க வந்து கண்டினியூ வர. ஏன்னா பால்போன்ல வந்து நம்ம ரெகுலரா வந்து ஈவினிங்ல கிளாஸ் நடக்கும். ஸோ வந்து சம்மர் கிளாஸ் மட்டும் பசங்களை அனுப்பாம ரெகுலரா வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா பசங்களுக்கும் நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ.